மிக முக்கியமான ஒரு பாலிசி சேஞ்சஸ் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இது யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் போகிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இம்பேக்ட் பண்ணும். அதாவது நீங்கள் ஃபேமிலி பேஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போகிறீங்கன்னா இந்த ரூல் சேஞ்சஸ் உங்களை இம்பேக்ட் பண்ணும். ஸோ என்ன ரூல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் விஷயம் கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த ரூலோட ஒரு சாராம்சம் ஆல்ரெடி க்ரீன் கார்டில் உள்ளவங்களையும் ஒரு சினாரியோவில் இம்பேக்ட் பண்ணோம். அந்த சினாரியோ என்னென்னு பார்க்க போகிறோம். க்ரீன் கார்டு ரூல் வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து 60 நாளுக்கு அப்புறம் அமலாக்க போகிறாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, யாரெல்லாம் இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மக்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீண்ட நாள் வெயிட் பண்ணுறாங்க. அது க்ரீன் கார்டு, அது சம்மந்தமான ஒரு ரூல் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் போய் சேரணும். சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணும்போது இன்னும் இந்த வீடியோ கூடுதல் நபர்களை போய் சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இந்த ரூலோட டைட்டில் நீங்கள் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பப்ளிக் சார்ஜ் கிரவுண்ட் ஆஃப் இன்அட்மிசபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருமே வந்து ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரலாம். அதாவது ஜனவரி பிப்ரவரி வாக்கில் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். எஸ், அப்போ என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் பாலிசி ரூல் மேக்கிங் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதாவது வந்து என்பிஆர்எம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு ரூல் சேஞ்ச் கொண்டு வர போகிறோங்கிற ஒரு நோட்டீஸை வந்து வெளியிடுவாங்க. அந்த நோட்டீஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இது சார்பாக வந்த நோட்டீஸ்க்கு 8000க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. மிக முக்கியமாக இந்த ரூலை எதிர்த்து தான் அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது ஏன்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டரில் விட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 18 வந்து இது அமலாக்கப்பட போகிறாங்க. அதாவது வந்து எப்போது மாதிரி 60 நாள் அந்த கேப்புக்கு அப்புறம் செப்டம்பர் 18லேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போகிறீங்கன்னா இந்த புது ரூல் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரி, இந்த புது ரூலில் என்ன சொல்கிறாங்க, நம்ம டைட்டிலே பார்த்தோம், பப்ளிக் சார்ஜ் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அந்த பப்ளிக் சார்ஜுங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய நம்ம பயன்படுத்துவோம். அதாவது வந்து க்ரீன் கார்டு இப்போ I-485 போகிறாங்கன்னா எதெல்லாம் வந்து அவங்கள இம்பேக்ட் பண்ணும். அதாவது இப்போ இந்த ஒரு என்னோடய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் வாங்கியிருக்கேன், இது பப்ளிக் சார்ஜுக்குள்ளே வருமா, இந்த கேள்வி நிறையா வரும். என்ன பப்ளிக் சார்ஜ்னால் அந்த கரஸ்பாண்டிங் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த இண்டிவிஜுவலை பார்ப்பார். ஸோ இந்த நபர் யூஎஸ்குள்ளே வந்துட்டு இல்லை யூஎஸ்குள்ளே இருக்கிற இந்த நபருக்கு க்ரீன் கார்டு கொடுத்தா இந்த நபர் அவரோட ஊதியத்தில் வாழ்வாரா, இல்லை கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருப்பாரா, இல்லை இந்த நபர் உள்ள வரதுக்கான காரணம் என்னவா இருக்குது. இந்த நபர் உள்ள வரதுக்கான காரணம் சப்போஸ் கவர்மெண்ட் இங்கே நிறையா ஃபண்டு தராங்க, நிறையா வந்து அதாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் தராங்க, மெடிக்கைடு தராங்க, ஃபுட் ஸ்னாப் தராங்க, இதற்காக தான் உள்ளே வராங்களா, இவங்க வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் பப்ளிக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் டோட்டாலிட்டி ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இவருக்கு நம்ம கோர்ட்டில் வாதிடுற மாதிரி தான் இவருக்கு வந்து க்ரீன் கார்டு தரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங். இது வந்து INA ஆக்ட் வந்து கரஸ்பாண்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எவால்வேட் பண்ணுறது அப்படி இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பப்ளிக் சார்ஜ், எதெல்லாம் பப்ளிக் சார்ஜ் ஆர் எதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இவங்க வந்து இங்கே பப்ளிக் சார்ஜாக கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறதுக்கான ஒரு சரியான டெஃபினேஷன் இல்லை. ஸோ பாலிசி சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க, கூடுதல் விஷயம் ஆட் பண்ணிட்டே வராங்க. எதெல்லாம் நீங்கள் வந்து சூழ்நிலையாக கருத்தில் கொள்ளலாம் அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து SSI, அதாவது சப்ளிமெண்டல் இன்கம் சொல்லுவாங்க இல்லையா, SSI அது வந்து டேக்ஸ் ரெவன்யூலேருந்து வந்து கொடுக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த SSI யாராவது வாங்கினாங்கன்னா அவர்கள் வந்து இந்த பப்ளிக் சார்ஜ்குள்ளே வருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஆர் TANFன்னு இருக்குது, அதாவது டெம்பரரி அசிஸ்டன்ஸ் ஃபார் நீடி ஃபேமிலிஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க சிட்டிசன்ஸ்க்காக ரன் பண்ணுறது. ஒருவேளை இந்த நபர் வாங்கியிருக்காங்க, நான் சிட்டிசன் வாங்கியிருக்காங்க, அதன் பிறகு க்ரீன் கார்டுக்கு அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் அங்கே வாங்கினது உங்களோட க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் இம்பாக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாமே கருத்தில் கொள்வாங்க. இந்த சூழ்நிலாம் கருத்தில் கொண்டு அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ஆர் ஃபுட் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க ஃபெடரல் கவர்மெண்ட், அந்த ஒரு விஷயம். மெடிக்கைடு, ரைட், ஸோ அண்டர் எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸ் மெடிக்கைடு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபெடரலோட ஹவுசிங் ரெசிஸ்டன்ஸ் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, ரெண்டல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இல்லையா அவர்கள் சிட்டிசன்ஸ்க்காக. ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் யாரோ நான் சிட்டிசன் வாங்கிட்டு அதன் பிறகு க்ரீன் கார்டு வாங்கும்போது
இதன் பிறகு வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வந்து சில விஷயங்கள் இருந்து இந்த அசஸ்மெண்ட்டுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வராங்க. வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே இந்த அசஸ்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 6 ஃபேக்டர் எடுத்துப்பாங்க. ஏஜ், அந்த பர்சனோட ஏஜ், ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி சைஸு, ஸோ எத்தனை பேர் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க, மிக முக்கியமான ஃபினான்ஷியல் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கான ரெவன்யூ இதில் ஜென்ரேட் ஆகுது இல்லை சேலரி எப்படி வருது அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். I-864 அதாவது வந்து ஃபேமிலி பேஸ்லாம் போகும்போது இந்த அஃபிடவிட் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, I-864 எதுக்கு கொடுப்பாங்கன்னா பெரும்பாலான சமயங்களில் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி பேஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்களுக்குன்னா, இப்போ உள்ளே வரவங்க இங்கே எதுவுமே வந்து கவர்மெண்ட்டேருந்து நீடுக்காக வரல, அஃபிடவிட் ஆஃப் சப்போர்ட் வந்து I-864 வந்து எல்லாமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் அவங்க வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அசஸ்மெண்ட்டில் கொண்டு வந்து அவங்க வந்து இல்லை க்ரீன் கார்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இயல்பாக ஒரு கேள்வி வரும், இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே மெடிக்கைடு வாங்கியிருக்காங்க இல்லை ஏற்கனவே வந்து ஃபுட் ஸ்டாம்ப் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களை இம்பாக்ட் ஆகணும்னா ஆகாது. இது எல்லாமே செப்டம்பர் 18 தான் வரப்போகுது. அதாவது செப்டம்பர் 18 2026 அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பெனிஃபிட்ஸ் வாங்கினீங்கன்னா அது உங்களோட க்ரீன் கார்டை இம்பேக்ட் ஆகும். சிம்பிள், ரைட்? ஸோ இதுக்கு முன்பு நடந்தது வந்து பின்னாடி இம்பேக்ட் ஆகாது. இயல்பாக இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, சப்போஸ் நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் வாங்கியிருக்கேன், அது இம்பேக்ட் ஆகுமா என்னோடய க்ரீன் கார்டில், பப்ளிக் சார்ஜாக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா, நாங்கள் வந்து அட்டார்னி கிடையாது, அதுக்கான சரியான பதில் வந்து அட்டார்னி தான் சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது இம்பேக்ட் ஆகாது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது H4EA யாரோ ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா அது வந்து ஸ்டேட் ஃபண்டட் தான் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வச்சுருக்காங்க. சில ஸ்டேட்டில் நிறையா கொடுப்பாங்க. மிக முக்கியமாக மேசச்சூசெட்ஸ், ரோட் ஐலாண்ட், மினசோட்டா, நியூஜெர்சிலாம் வந்து நிறைய வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் பர் வீக் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருக்குது. பட் கோயின்சிடென்ட்லாக எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அதாவது அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ப்ளூ ஸ்டேட்ஸாக இருக்குது. கம்மியாக கொடுக்குற ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டென்னசி, மிசிசிப்பி, அலபாமா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ரெட் ஸ்டேட்ஸாக இருக்கிறாங்க. பட் எது எப்படியோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரியான க்ரைட்டீரியா வச்சுட்டு இவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் வாங்கலாமா என்னமாங்கிறத நீங்கள் மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் அட்டார்னேட்டிவ் ஒரு வார்த்தை கேட்டுங்க. பட் ஜென்ரலாக வந்து அது இம்பேக்ட் ஆகாது தான் வந்து எனக்கு தெரிய வருது. நிறைய பேருக்கு வர இயல்பான ஒரு கொஸ்டின், நான் வந்து இந்த கோவிட் எடுத்து சிம்லஸ் செக் வாங்கியிருக்கேன், இது இம்பேக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா சிம்லஸ் செக்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஆர் வந்து டேக்ஸ் ரெவன்யூவே எடுத்து கிரெடிட்டாக கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வராது. அதெல்லாம் IRS திங்ஸ், அது எல்லாமே வந்து பப்ளிக் சார்ஜுக்குள்ளே வராது. ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஈவன் எவ்ரி இயர் வந்து சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் போவாங்க, டிபெண்டன்ட் கிரெடிட்லாம் போகிறாங்கல்ல, இது எல்லாமே வந்து டேக்ஸ் திங்ஸ். ஸோ இது வந்து பப்ளிக் சார்ஜுக்குள்ளே வராது. ஸோ அதற்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது, இந்த அசஸ்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் பண்ணுறாங்களே, இப்போ யாராவதுவங்க ஏஜ் ஒரு 55 இயர்ஸ் ஆகுது, அதாவது க்ரீன் கார்டு I-485 போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நிறைய அவங்களுக்கு வந்து அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் இதை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டினை பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதை வச்சுட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் போகும்போது அவங்களுக்கான நல்ல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு சேலரியும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது அந்த நபர் வந்து இயல்பாகவே அவரோட இன்சூரன்ஸ் கொண்டே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஐடும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபேக்டருக்குள்ளே இருந்தாலுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்க போகிறதுன்னு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது ஃபேமிலி பேஸில் தான் கம்பேர் டு த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ். முடிவெடுப்பாங்க உடனே டினை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சம் கேசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா NOIDன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டு டினை அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதாவது வந்து நீ பாண்ட் கொடுத்தனா உனக்கு நான் வந்து நிறைய நேரங்களில் இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு $8,000 இல்லை அதற்கு மேலாக நீங்கள் வந்து பாண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அந்த பாண்டில் வந்து என்ன நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் எய்ட் பெனிஃபிட்ஸ் நீங்கள் வாங்கக்கூடாதா, வந்து இந்த ஸ்னாப் ப்ரோக்ராம் ஆர் மெடிக்கைட் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு. ஒரு 5 வருஷம் பாண்டாக இருக்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அந்த 5 வருஷம் நீங்கள் வாங்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அதை வந்து பாண்டை வந்து நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா உங்களோட காசை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த பாண்ட் வந்து போட்டிருப்பாங்க. நான் இன்ட்ரோல சொன்ன ஒரு விஷயம், எக்ஸிஸ்டிங் க்ரீன் கார்டு உள்ளவங்களையும் பாதிக்கக்கூட விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஸோ எப்படி அது பாதிப்பு வரும்னு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வரும். அதாவது இன்னொரு கேள்வி வரும், நம்ம க்ரீன் கார்டில் இருக்கும்போது எந்த ஒரு கவர்மெண்ட் எய்டும் வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ க்ரீன் கார்டு டு நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் போகும்போது இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க, எந்த இம்பேக்ட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க என்ன வாங்கலைன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ க்ரீன் கார்டில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் க்ரீன் கார்டில் இருக்கீங்க, நீங்கள் மெடிக்கைடு வாங்கியிருக்கீங்க, ஒரு ஸ்னாப் ப்ரோக்ராம் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க, நீங்கள் நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது.
ஆனால் நீங்கள் வெளிநாடு இப்போ இந்தியா போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 6 மாதத்துக்கு கழிச்சு உள்ளே வரீங்க, அதாவது 180 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை வந்து ஒரு நியூ அப்ளிகேஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது பார்டரில் உள்ள ஆஃபீஸர் இந்த பப்ளிக் சார்ஜாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அட்டார்னிட்டி அதையும் கேட்டுங்க. அந்த ஒரு சினாரியோ தான் நான் வந்து இன்ட்ரோவில் சொன்னேன். மற்றபடி இப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, எப்போ ஒரு கவர்மெண்ட் எய்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் வந்து ஜஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிங்க, இது பப்ளிக் சார்ஜுக்குள்ளே வருமா வராதா அக்கார்டிங் டு த நியூ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அட்டார்னிட்டி கூட கேட்டுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியர் ஐடியா கொடுத்துருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.